அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மினா ஃபார்ம் மிக்சிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 90s ஃபேவரிட் மஞ்சப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்பம் மாவு ஒரு கப் எடுத்துக்கிடுவோம். இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு முன்னாலே அரைச்சி வச்சிடணும். சின்ன வெங்காயம் 2-3 பல், ஒரு முருங்கை கொத்து, ஒரு பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் நறுக்கி வச்சிடணும். முருங்கை இலையை மட்டும் ஒத்தையாக தான் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகப் பொடி அதாவது சோம்பு பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். சோம்பு பொடி எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா அதோடைய அரோமாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. தேங்காய் பால் 1/2 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து அப்பம் மாவு வந்து கட்டியாக அரைக்கிறாங்களா தண்ணியாக அரைக்கிறாங்களான்னு தெரியாது. நம்ம ஒரு அளவு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் கரெக்டான அளவு தண்ணி பார்த்து தேங்காய் பால் தேவைப்பட்டால் நம்ம கூடுதலாக நம்ம ஊற்றிக்கிடுவோம். சோடாப்பு கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால அப்பம் வந்து மாவு மஞ்சளாக இருக்கும். ஆனால் நம்ம அப்பம் சுட்டெடுக்கும்போது சிவப்பு கலராக மாறும் நம்ம அதிகமான சோடாப்பு சேர்த்தா. அதனால் கொஞ்சமாக தான் நம்ம சோடாப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை, மசாலாக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கிறோம். ஆப்பச்சட்டியில் அளவுக்கு அதிகமான சூடு இருக்கக்கூடாது, மீடியம் சூடாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றி சுற்றி வச்சுருவோம். உப்பு ஒரு நாளைக்கு முன்னால் அப்பம் மாவு அரைக்கிறோம்ல அப்போவே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிடணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம அப்பத்தை சுடணும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு அது வெந்துருச்சாங்கிறத நடுவில் குத்தி பார்த்துக்குருவோம். மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அப்பத்தை நம்ம எடுத்துருவோம். 90ஸ்லாம் இந்த மஞ்சப்பந்தான் நோன்பு திறக்கிறதுக்கு வாங்கி சாப்பிட்றத. இப்போ தான் போண்டா வடக்கடையெல்லாம் ஒவ்வொரு வீட்டுலேயும் அதிகமாக வைக்கிறாங்க. அப்போ வந்து மஞ்சப்பந்தான் அதிகமாக இருக்கும். நிறைய வீட்டுகளில் மஞ்சப்பந்தான் செய்வாங்க. நோன்பு திறக்கும்போது நோன்பு கஞ்சி வாங்கினதாடையே ஓடிடுறது இந்த மஞ்சப்பம் வாங்குறதுக்காக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.